செம்பருத்தி பூ பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். செம்பருத்தி பூ எப்படி இருக்கும்? என்ன கலரில் இருக்கும்? சிவப்பு கலரில் பெருசாக காணப்படும். இது வந்து புதர்ச்செடி போல காணப்படுற ஒரு தாவரம். இதோட இலை எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். பல்லு மாதிரி அந்த இதெல்லாம் எப்படி இருக்கும்? செம்பருத்தியோட இலைகள் எப்படி இருக்கும் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்கும்? இப்படி தானே இருக்கும். பார்த்துருக்கீங்க இல்லை? ஆமாம், அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஸ்கூல்லையும் இங்கே இருக்குது, க்ரீன் கலரில் இருக்கும். இது ஜபா புஷ்பா, ருத்ர புஷ்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இது அழகுக்காக கூட வளர்க்கப்படுவாங்க. இதில் எத்தனை இதழ்கள் இருக்கும்? ஹைபிஸ்கஸ்னு நம்ம லெசன்ல எல்லாம் வரும். இதில் எத்தனை இதழ்கள் இருக்கும்? செம்பருத்தி பூ 5 பெட்டல்ஸ் இருக்கும். அதில் அந்த செம்பருத்தி பூவோட அதுலேருந்து நிறைய நன்மைகள்லாம் இருக்குது. அது என்ன செய்யுமா? முதல்ல இருக்கிற வெப்பத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். அது எப்படி இருக்கும்? அந்த பூவை வந்து சாப்பிடுவாங்க. அந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா? ஆமாம், அதை நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதில் இனிப்பு சுவையாக இருக்கும். அதோட ருசி தன்மை பார்த்தீங்கன்னா அது குளிர்ச்சி தன்மையாக நம்ம உடம்பு பாடி ஹீட் ஆகாமல் கோல்டாக இருக்கிறதுக்கு அது வந்து அது என்ன சொல்கிறாங்கன்னா முடி வளர்ச்சியை வந்து உண்டாக்குமா, நிறைய முடியை நீக்குமா. இது அந்த செம்பருத்தி பூவனால. அடுத்து வந்து இதில் வந்து ஷூ எல்லாம் இருக்கு இல்லையா? அதை வந்து மெருகேற்றுறதுக்காக சாயத்துக்கெல்லாம் இந்த ஃப்ளவரை பயன்படுத்துகிறாங்களாம். இது ஷூ ஃப்ளவர் அப்படின்னு கூட சொல்லுவாங்களாம். இப்போ வந்து செம்பருத்தி பூ இருக்குல்ல, அந்த சாறு எடுத்துட்டு அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் காய்ச்சி வடிகட்டி கண்ணாடி பாட்டில் போட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கலாமா. பூவை அரைச்சி அந்த சாரோட தேங்காய் எண்ணெய் எவ்வளவு சாரோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி அதை அந்த மாதிரியும் கண்டெய்னரில் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி வடிகட்டின 2 தடவை முடிக்கு தேங்காய் எண்ணெயில் கலந்து அந்த சாறு கலந்து தேய்ச்சி வந்தோம் அப்படின்னா தலையில் முடி என்ன செய்யுமா நல்லா வளரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம யூரின் இன்ஃபெக்ஷன், ரெஸ்ட் ரூம் போகும்போது எரிச்சலாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது 4 செம்பருத்தி இலையை 4 டம்ளர் தண்ணி போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி கல்கண்டு இருக்கு இல்லையா? குட்டி குட்டியாக டைமண்ட் கல்கண்டு, பெரிய கல்கண்டு இருக்கும். அதை போட்டு நம்ம சாப்பிடும்போது நிறைய காரியங்கள்லாம் இருக்குது. அதை பூவை வந்து பசையாக கூட போட்டு சாப்பிடலாம். அந்த யூரின் இன்ஃபெக்ஷன், அந்த எரிச்சல் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ரெக்டிஃபை ஆகும், க்யூர் ஆகும்னு சொல்கிறாங்க. செம்பருத்தி பூவை நிழலில் காய வச்சு, நிழல்னா வெயிலில் இல்லாமல், இது இப்போ நம்ம எப்படி இருக்கோம்? நிழலில் இருக்கிறோம், முன்னாடி ஒரு ரூம் இருக்குது. ஸோ அது போல் நிழலில் ஃபேன் காற்றில் காய வச்சு அதை பொடி பண்ணி 7 நாளைக்கு சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த பீரியட்ஸ்லாம் இருக்கும், மாதவிடாய் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் ஷேர் பண்ணிக்க வேணாம். ஸோ அந்த மாதிரி காரியங்கள்லாம் இரெகுலராக இருக்கிறது அதெல்லாம் ரெக்டிஃபை ஆகும். செம்பருத்தி பூவை அரைச்சி தலையில் ஊற வச்சு குளிக்கும்போது தலையில் இருக்கிற பேரெல்லாம் என்ன செஞ்சுக்குமா போயிடும் அப்படின்றாங்க. ஒரு 10 பூவை எடுத்து காய்ச்சி குடிக்கும்போது அந்த யூரினல் இன்ஃபெக்ஷன்லாம் கூட போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதில் வந்து தங்கச்சத்து அப்படின்ற சத்து வந்து அதில் இருக்குது இந்த செம்பருத்தி பூவில் அப்படின்னு சொல்கிறாங்க. முடி கருப்பாக நீட்டமாக வளர்கிறதுக்கு இந்த பூ வந்து சாறை எடுத்து தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி நம்ம தேய்க்கும்போது அந்த மாதிரி நிறைய முடி அந்த மாதிரி எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. செம்பருத்தி பூவை வந்து என்ன பண்ணுறோம்? ஹார்ட் ப்ராப்ளம், கார்டியோ அந்த ப்ராப்ளம்லாம் வராமல், இதய நோய் வராமல் நமக்கு வந்து அற்புதமாக நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு சாணின்னு சொல்கிறாங்க. இந்த செம்பருத்தி பூவை அப்படியோ இல்லை காய வச்சோ பொடி பண்ணியோ பாலில் நம்ம என்ன செய்யலாமா, காலையிலையும் சாயந்தரமும் குளிச்சு வரும்போது ஹார்ட்டில் இருக்கிற பலவீனங்கள்லாம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இலை வந்து தசைவெளி, இதெல்லாம் என்னது? தசை மசில்ஸ். இந்த சதையெல்லாம் தசைன்னு சொல்லுவோம். இதில் இருக்கிற வலியெல்லாம் போகிறதுக்கு இது என்ன பயன்படுது? இந்த இலைகள் பயன்படுது. இந்த பூத்தூளோட மருதப்பட்ட தூள்னு இருக்குது. அது சாப்பிடும்போது உடம்புல அயன் இல்லாமல் இருக்கும். எப்போ பார்த்தாலும் தூக்கம் தூக்கமா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் அது பயன்படுது. அந்த மாதிரி இரும்பு சத்து அதிகரித்து இதில் இருக்கிற ரத்த சோகை நோய் நமக்கு குறைந்து
வேறு. இந்த காஞ்சி கிடக்கிற பூவு, வெட்டி வேறு, துளசி விதை எல்லாத்தையும் தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சு தலைக்கு தேய்ச்சி குளிச்சோம்னா தலையில் பேன் எத்தனை பேர் இருக்கு? உண்மையாக கழுத்துக்கு எல்லா தலையிலையும் இருக்கும். இல்லைன்ற தலையே இருக்காது. ஒன்றுமே இல்லையே அவனுக்கு. சரி, அக்கா அப்புறமா இன்டர்வியூ பண்ணல. 2 அக்கா இன்டர்வியூ மட்டும் எழுத சொல்லிட்டீங்க. இல்லையா? அப்போ ரைஸாக இருக்குனாங்க. சரி, ஓகே. இல்லைன்னா சந்தோஷம். எனக்கு கூட ஒன்றும் இல்லை. ஓகே. அப்போது அதெல்லாம் வெட்டி வேறு, அந்த செம்பருத்தி காஞ்ச பூ எல்லாத்தையும் தலைக்கு தேய்ச்சி நம்ம பண்ணோம்னா குளிச்சோம்னா என்ன ஆகும்? ஆமாம், ஊற வச்ச எண்ணெயை தேய்க்கும் போது தலைக்கு தேய்க்கும் போது தலையில் பேணி பொழுது அதெல்லாம் வந்து இருக்காது. ரத்த குறைவுக்காக, அப்புறம் விலவீனம் போகிறதுக்கு, டயர்டாக இருக்கு தூக்கம் அப்படின்றதெல்லாம் போகிறதுக்கு, இடுப்பு வலி பேக் பெயின், அப்புறம் மூட்டு வலி ஜாயிண்ட் பெயின், எல்லாம் ஜாயிண்ட் பெயின், இதெல்லாம் போக்குறதோட கண்ணுக்கெல்லாம் நல்ல பார்வை கொடுக்கணும். சரியா? பிள்ளைகள் சின்ன குழந்தைங்க உங்களை மாதிரி குட்டீஸ்லாம் நீங்கள் சாப்பிடும் போது அந்த செம்பருத்தி பூவை வேற எந்த பூ சாப்பிட்றாரு? ரெட் கலரில் அந்த 5 கலர் இருக்குல்ல, அந்த ஃப்ளார் மட்டும் நீங்கள் இன்டேக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஞாபக சக்தி, மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுமா, புத்தி கூர்மை ஆகுமா, மூளை பிரெயின் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளார் பயன்படுது அப்படின்னு சொல்லி அந்த நடுவில் இருக்குள்ள மகரந்த பயிர், பூ மாதிரி சூரகம், சூழ்வை அதெல்லாம் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு சாப்பிடணும். அந்த 5 பெடல் இருக்கும் பாருங்க, அந்த பெடல் மட்டும்தான் சாப்பிடணும். எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க? எல்லாருமே சாப்பிட்டுருக்கீங்களா? ஓகே. அது சாப்பிடாதவங்களும் கிடைக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது சாப்பிடுங்க. ஹெல்த்துக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மூலிகை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். இதை ஃபாலோ பண்ணுங்கள், வீட்டில் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.